இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலியை தொடக்க வீரராக களமிறக்கி தவறு செய்வதாக பாகிஸ்தான் முன்னாள் வீரர் கம்ரான் அக்மல் தெரிவித்துள்ளார். இந்திய அணியை பொறுத்தவரை அயர்லாந்து அணியை எளிதாக வீழ்த்தி புள்ளி பட்டியலில் சிறந்த ரன் ரேட்டுடன் உள்ளது. பிட்சுகள் குறித்து புகார் இருந்தாலும் இந்திய அணி வீரர்களின் திறமையால் எளிதாக சமாளிக்க முடியும் என்று பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்திய அணி குறித்து பாகிஸ்தான் முன்னாள் வீரர் கம்ரான் அக்மல் பேசுகையில், இந்திய அணியின் பேட்டிங் ஆர்டர் சரியா என்ற கேள்வி உள்ளது. ஏனென்றால் விராட் கோலி நம்பர் 3 வரிசையில் பேட்டிங் ஆடும்போது அழுத்தத்தை அவர் எடுத்துக்கொண்டு போட்டியை முடித்து கொடுப்பார். அது இந்திய அணிக்கு மிகவும் முக்கியம் என்று நினைக்கிறேன். இந்திய அணி நிர்வாகம் ஜெய்ஸ்வாலை கொண்டு தொடக்கம் கொடுக்க வேண்டும். அதன் பின் விராட் கோலி நம்பர் 3இல் களமிறக்க வேண்டும். ஒருவேளை இந்திய அணி விராட் கோலியை தொடக்க வீரராக களமிறக்கினால் நிச்சயம் சிக்கலில் சிக்கிவிடும். அதனால் இந்திய அணி விராட் கோலி தொடக்க வீரராக களமிறக்கி தவறு செய்வதாக கருதுகின்றேன். அதேபோல் இந்திய அணியின் பவுலிங் சிறந்த அனுபவத்துடன் உள்ளது. பும்ரா, சிராஜ், ஹர்திக் பாண்டியா உள்ளிட்டோர் எளிதாக விக்கெட்டை கைப்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் ஒரே மைதானத்தில் 3 போட்டிகளில் விளையாடுவதால் இந்திய அணிக்கு கூடுதல் சாதகம் இருக்கின்றது. அதனால் அவர்கள் நம்பிக்கையுடன் என்று தெரிவித்துள்ளார்கள். IPL தொடரில் தொடக்க வீரராக களமிறக்கிய விராட் கோலி 15 போட்டிகளில் விளையாடி 741 ரன்களை விளாசி தள்ளினார். இதன் காரணமாகவே ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் இருவரும் விராட் கோலியை கொண்டு தொடக்கம் கொடுக்கலாம் என்று முடிவு செய்துள்ளனர். அதேபோல் அமெரிக்கா மைதானத்தில் இந்திய அணியின் வியூகம் இதுவாகவே இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.